தைப்பூச திருவிழா தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி சந்தன காப்பு, தங்க கிரீடம், வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முருகன் மாலை அணிந்து விரதமிருந்து அரோகரா அரோகரா என்ற சத்தத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்து வருகின்றனர். இதனால் மலைக்கோவிலில் சுற்றி பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்தனர். பொது தரிசனம், 50 ரூபாய், 100 ரூபாய் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்பமரத்தடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் மன நிறைவை தருவதாகவும் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுவதாகவும் பக்தர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்ட திருத்தலமாக விளங்கும் ரத்னகிரி அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத பாலமுருகன் திருக்கோவிலில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி மக்கள் வாழ வேண்டும் என தெரிவித்து தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கு சுமார் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் சங்குகளில் வைக்கப்பட்டு வேத பண்டிதர்கள் சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்ட பின்னர் யாக பூஜையில் வைக்கப்பட்ட புனித நீரால் மூலவர் பாலமுருகன் சுவாமிக்கு சிறப்பு சங்காபிஷேகம் செய்து வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணி முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மலர் அலங்காரத்தில் தங்க கவசம் அணிந்து வைரவேலுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். தைப்பூச திருநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள 350 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு 1000 லிட்டர் பால் மற்றும் 16 வகை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுப்பிரமணியருக்கு சுமார் 2.5 கிலோ எடையுள்ள தங்க கவசமும் வள்ளி தெய்வானைக்கு வெள்ளி கவசமும் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஆழி தேரோட்டம் மார்ச் 29ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தைப்பூசத்தை முன்னிட்டு பங்குனி உத்தர ஆழி தேரோட்டத்திற்கு பந்தல் கால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. நாயன்மார்களில் முக்கியவரான திருஞான சம்பந்தர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தின் முதல் பரிகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி மற்றும் ஆயிரங்கால் மண்டபம், விநாயகர் சன்னதிகளில் பங்குனி உத்தர விழாவிற்கு பந்தல் கால் நடப்பட்டு தொடர்ந்து ஆழி தேரடியில் 5 தேர்களுக்கான பந்தல் கால் வைக்கப்பட்டு அரிசி மாவு, திரவியம், மஞ்சள், பால் போன்ற திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொது தரிசனத்திற்காக அனுமதிக்கக்கூடிய பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 5 முதல் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பௌர்ணமி தொடங்கிய நிலையில் காலை முதல் கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களை வழிபட்டும் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் நமச்சிவாய மந்திரத்தை ஜெபித்தபடியும் கிரிவலம் மேற்கொள்கின்றனர்.
தஞ்சாவூர் பில்லுக்கார தெரு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் ஆற்றுப்பாலத்தில் இருந்து விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர். தொடர்ந்து தண்டாயுதபாணி சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட முருகனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர்.